ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். பகவத் இசைக்கு முத்துப்புறம் மும்பை, முத்து பாபா இன் கன்னியாகுமரி. இன்னைக்கு மார்க்கெட் ரொம்ப காமாக க்ளோஸ் ஆயிருக்கு. 24,640, 40, 70 போயிட்டு 24,593, 83 ஒரு 60 பாயிண்ட்டுக்கு உள்ளதான் இன்னைக்கு மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆயிருக்கு. நேற்று 1:30 மணிக்கு மேலே நடந்தது வேற, இன்னைக்கு கன்சல்டேட்டாக இருக்கு. ஆக கடைசி 3 நாள் பார்க்கும்போது மார்க்கெட் கன்சல்டேட் ஆகிட்டு தான் இருக்கு. நாளைக்கு நிப்டி வீக்லி ஆப்ஷன் செட்டில்மெண்ட் இருக்கு. நேற்று லோ லெவல் 24,510 ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 490க்கு கீழே போகாது, போனாலும் க்ளோசிங் 490க்கு மேலே. நேற்று 610 க்ளோஸ் ஆயிருக்கு. ரிவர்சல் பாயிண்ட் 24,490, 24,680 இந்த 2 லெவலுக்குள்ள தான் மார்க்கெட் இப்போ மூவ்மெண்ட்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. பேங்க் நிப்டில இருந்து எல்லாமே இங்கே இப்போ ஷிஃப்ட் ஆயிடுச்சு ஆப்ஷன் ட்ரேடிங். ஏன்னா பேங்க் நிப்டியில் மந்த்லி எக்ஸ்பைரி மட்டும்தான் கிடைக்கும், ப்ரீமியம் ஜாஸ்தி, ஒவ்வொரு வாரமும் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஆனால் நிப்டியில் வீக்லி ஆப்ஷன் இருக்கிறதுனால ப்ரீமியம் லோ ப்ரீமியம் கிடைக்கும். இப்போ நாளைக்குங்கும் போது இன்னைக்கு ஒரு 30-40 ரூபா ப்ரீமியம் கிடைக்கும். வந்தால் 30 ரூபா வரும், போனால் அவ்வளோதான் போகும். அப்படிங்கிற மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு ரொம்ப அமைதியாக இருக்கு. இன்னைக்கு ஒரு சின்ன இண்டிகேஷன் ஒன்று கொடுத்துக்கிறாங்க. என்னன்னா, காலையில் ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் செஷனில் ஓப்பன் 24,910 வந்தது. ஒரு கிளிக் ஆயிடுச்சு, உடனே அது கீழே வந்துடுச்சு. ஆக நாளைக்கு 24,680, இன்னைக்கு 92 போயிட்டு கீழே 640, 45 க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு 30 பாயிண்ட் ப்ளஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நாளைக்கு என்னோட கணிப்பு நாளைக்கு 24,740, 760, 820 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. பியூர்லி ட்ரேடிங் தான், நத்திங் எல்ஸ், ஃபண்டமெண்டல். ஏன்னா 860க்கு மேலே போனால் கூட இன்ட்ராடே எழுதும் க்ளோசிங் 860க்கு கீழே 860, 840 தான் க்ளோசிங் ஆகும். அதுக்கு மேலே போகாது. 820, 840, 860 அடித்தா கூட அடுத்த வாரத்துக்கு ஸ்ட்ராங்காக ஷார்ட் சேல் பண்ணலாம், பிரச்சனையே கிடையாது, பார்த்துக்கிடுங்க. ஓவரால் மார்க்கெட்டை பார்க்கும்போது நிப்டி 24,490 வெரி ஸ்ட்ராங் லெவல், சப்போர்ட் லெவல். கீழே வந்துன்னா வாங்குங்க. அடுத்த வாரம் வீக்லி ஆப்ஷன் செட்டில்மெண்ட்டுங்க. அதே ரேட்டில் மேலே போச்சுனாலேயே 24,740க்கு மேலே போனாலே ஷார்ட் அடிக்க ஆரம்பிச்சிருங்க. 24,760, 820, 840, 860க்கு கீழே தான் க்ளோஸ் ஆகும். இந்த 2 பேங்க் டாப் லெவல் ரெசிஸ்டன்ஸ் 24,860, பாட்டம் சைட் சப்போர்ட் 24,490. இதுக்கு உள்ளதான் செகண்ட் வீக் இந்த வாரத்தில் முடிஞ்சது. தேர்ட் வீக், ஃபோர்த் வீக் இருக்கும். ஃபோர்த் வீக் 26ஆம் தேதி டிசம்பர் செட்டில்மெண்ட் இருக்கு, கிறிஸ்மஸ்க்கு மறுநாள். ஸோ அடுத்த வாரம் கன்சல்டேஷன் ஆகும். மேலே போகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கேலண்டர் இயர் ஹாலிடே, வீக்லி ஆஃப். மார்க்கெட் எங்கேயும் போகாது, லிமிட் உள்ளதான் போகும். கீழே 24,490க்கு கீழே போச்சுன்னா பிந்தாசா லாங் வாங்க. வித் லிமிட்டட் குவான்டிட்டி, லிமிட்டட் டார்கெட், நாட் மோர் தென் 860. 25,000 ஹிட் ஆகுமா அப்படின்னா ஆனாலும் ஆகலாம். கீழே எல்லாம் காலி பண்ணிட்டு மேலேருந்து திரும்ப கீழே தான் வரும். ஓவரால் இந்த இயர் எண்டு தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக்கில் 24,360, 24,290 வரைக்கும் வரலாம். அதே நேரத்தில் வந்தால் தான் 25 ஹிட் ஆகும், இல்லைன்னா ஹிட் ஆகாது, பார்த்துக்கிடுங்க. இப்போ லாஸ்ட் 3 டேஸில் கன்சல்டேட் தான் ஆகிட்டு இருக்கு. ஹையர் லெவலில் 24,300, 24,640, 673, 691, 700 தாண்டலை. கீழே லோ 24,600, கீழே 593, 83, 564, 540, 528. நேற்று
510 லோ வந்துட்டு 610 க்ளோஸ் ஆயிருக்கு. அதனால 490 வந்து ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட்ல இருக்கும். டவுன் சைடில் ஆன் க்ளோசிங் பேசிஸ் திஸ் வீக். மேலே வந்து எங்கே போனாலும் 760 860க்கு மேலே போகிறதுக்கு சான்சஸ் கம்மி. போனால் பிந்தாஸ் கன்சல்ட் பண்ணுங்க. பேங்க் நிஃப்டி பற்றி சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அது என்னன்னா 53,600ல் இருந்து 53,800க்கு மேலே போகாது. போனாலும் 800 900 வரைக்கும் போகும் பிந்தாஸ். ஏன்னா அது வந்து உங்களுக்கு மந்த்லி எக்ஸ்பைரி தான் இருக்கு, வேற எதுவுமே அந்த ட்ரேடிங் கிடையாது. எஃப்என்டோனாலும் சரி, டொமஸ்டிக் இன்ஸ்டியூட்னாலும் சரி, ஹை நெட்வொர்க்னாலும் சரி, யார் இருந்தாலுமே ஹையர் லெவலில் ஷார்ட் பண்ணுறாங்க. மந்த்லி எக்ஸ்பைரி பிந்தாஸ் ஒரு 500 பாயிண்ட்ஸ் கீழே வரும். 53,300, 53,200, 290, 53,100க்கு கீழே டிசம்பரில் போகிறது ரொம்ப கஷ்டம். ஓவரால் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பேங்க் நிஃப்டி வந்து 53,000 54,000 ஒரு ட்ரேடிங் ரேஞ்ச், அப்புறம் 53,000 52க்குள்ள ட்ரேடிங் ரேஞ்ச். இந்த ரெண்டுக்குள்ள தான் இருக்கும். மூணாவது ட்ரேடிங் வந்து 52 51 வர்றது கொஞ்சம் கஷ்டம். அதனால 53 54 52 500 53 500 ஒரு 500 பாயிண்ட்ல 250 பாயிண்ட் மேலே போகும், 250 பாயிண்ட் கீழே போகும், அந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி வந்து நிஃப்டிக்கு சப்போர்ட் பண்ணும். ஓவரால் இன்னைக்கு பார்க்கும்போது மார்க்கெட் வந்து எல்லாமே நல்லா தான் இருக்கு. பியூர்லி ட்ரேடிங் தான் நிஃப்டி 50யும், நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி. மற்றபடி பார்க்கும்போது ப்ராட்பேண்ட் நிஃப்டி மிட் கேப் ஸ்மால் கேப் எல்லாமே நல்ல பர்ஃபார்ம் ஆகுது. என்ன இருந்தாலும் எல்லாம் ஒரு 10% 5% கிடைச்சா விற்றுட்டு வெளியே வந்துடுறாங்க. லாங் டேர்மில் விற்கிறதுக்கு யாரும் தயார் இல்லை. ஏன்னாகி மார்க்கெட் மூமெண்ட்ஸ் வந்து இன்டிசிசிவ், மேலே போகவா கீழே போகவா. இப்போ நிஃப்டியை பார்த்துட்டாக்கி இந்த ரேஞ்சு 24,490 24,860 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான். அதே மாதிரி தான் எல்லா ஸ்டாக்கும் ஒரு செட்டன் ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, கன்சால்டேட் இருக்கு. ஒன்று பவர் செக்டரை பார்க்கும்போது டாடா பவர்னாலும் சரி, எந்த பவர் கம்பெனியை எடுத்துக்கிட்டாலும் சரி, ஹை லெவலில் போயிட்டு ஒரு 30% 40% கரெக்ட் ஆனதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் லெவலில் கன்சல்ட் ஆகிட்டு இருக்கு, ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கு. 6 மாதத்தில் பிரேக் அவுட் முன்னாள் ஆகலாம், இல்லை ஒரு வருஷமாக ஆகலாம். ட்ரேடிங்கில் தான் இருக்குது பவர் செக்டார். அண்டு எந்த செக்டாரை எடுத்துக்கிட்டாலுமே லிமிட்டாக தான் இருக்கும். கேஷ் மார்க்கெட்டும் சரி, எஃப்ஓண்டாலும் சரி, டெரிவேட்டாலும் சரி, பார்த்து பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் என்ஜாய் Muthu Share Bazaar, fully loaded technical answers only. Okay, thank you. Follow chart movement, intraday consolidated, and intraday weekly consolidated. That will give you lot of in-depth movements of any stock as well as Nifty and Bank Nifty. Okay, thank you.